ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல் கேரளா லாட்டரியுடைய ஏ போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 25/1/2026 சம்ருதி SM 39க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது, வேணால் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4-1, ஃபுல் போர்டில் வந்து 399-4-1. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 464, அதுக்கு முந்தின ட்ரா நம்மளுக்கு 820 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 5D4Dயோட 2442 சொல்லிட்டு மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்கிது. அதோட நண்பா யாரும் ரிசல்ட் கூடயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நேற்றைக்கான ரிசல்ட்டு முந்தானத்தை சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணி மெசேஜ் பண்ணுறீங்க. இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் வருது, அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு சமருதிங்கள ட்ராவிலேருந்து வருது நண்பா. அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 682 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 136682. இதில் நம்மளுக்கு தேவை வந்து 5D4Dங்கிறதுனால இதில் 5D4D வந்து நம்மளுக்கு 36, இதோட +42 இந்த ட்ராவுடைய எக்ஸ். இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 மச்சம்லாம் ஆட் பண்ண வேணாம், ஜஸ்ட் டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். 3ஓட 4 கூட்டினோம்னா 7, இங்கே 6ஓட 2 கூட்டினோம்னா 8. அப்போது 7 அல்லது 8 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 8. இப்போ இந்த 682க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 869. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து 5D4Dயோட வந்து 4-2 கூட்டியிருக்கோம். இப்போ 24 கூட்ட போகிறோம். அதாவது ஒரு ட்ராவும் நம்மளுக்கு மாறுபடுது. இப்போ 869 பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 266. நம்மளுக்கு தேவை இந்த 66 மட்டும் தான். இதோட ப்ளஸ் நம்ம இந்த ட்ரா 24. இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது, எல்லாமே ஃபார்மேட் படி தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ட்ராவில் கூட்டுவோம். 6ஓட 2 கூட்டினோம்னா நம்மளுக்கு 8, இங்கே 6ஓட 4 கூட்டினோம்னா 0. அப்போ 8 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 869க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 0. இப்போ இந்த 869க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 887. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 88. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல ஏ அண்ட் பி. இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவலையும் 2442ங்கிற ஃபார்மெட்டை பயன்படுத்தியிருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு, 2வது ட்ரா நம்மளுக்கு ஏபி போர்டு. இப்போ அடுத்த ட்ரா பார்ப்போம். மறுபடியும் 42ங்கிற ஃபார்மெட்டுக்குள்ளே வர்றோம். 887. இதோட ஃபுல் போர்டு வந்து 445. நம்மளுக்கு தேவை இந்த 45 மட்டும் தான். இதோட +42. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 4 கூட்டினோம்னா 8, இங்கே 5ஓட 2 கூட்டினோம்னா 7. அப்போ 8 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 887க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 7. இப்போ இந்த 887க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 820. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் ஏ போர்டு. இப்போ 3 ட்ரா ஆயிடுச்சு. 3 ட்ராவில் ஏ போர்டு, ஏபி போர்டு, ஏ போர்டுன்னு வந்திருக்கு. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்ப்போம். 820 இருக்குது. இதோட ஃபுல் போர்டில் 527, 820. இதில் நம்மளுக்கு தேவை 27, இதோட +24. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 2 கூட்டினா 4, 7ஓட 4 கூட்டினா 1. அப்போ 4 அல்லது 1, 8 2 0க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 4 அல்லது 1. இப்போ நம்மளுக்கு இந்த 820க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 464. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல ஏ அண்ட் சி நண்பா.
இப்போ 4 ட்ரா பார்த்துட்டோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக ஏ போர்டு இருக்குது. அதோட நம்மளுக்கு ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெயர் இருக்குது நண்பா. ஸோ இது நம்ம போன வாரம் பார்த்த மெத்தட் தான். போன வாரம் நம்மளுக்கு சேம் தான், நம்மளுக்கு டச் கிடச்சிருந்துச்சி. ஸோ இந்த ட்ரா பெயர்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது நண்பா. இந்த ஃபார்மெட் எப்படி பார்த்தோம்னா ஏ போர்டு, ஏபி போர்டு, ஏ போர்டு, ஏசி போர்டு. அதனால் இந்த ட்ரா நம்மளுக்கு பெயர்ஸாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இருக்குது. இதில் நம்மளுக்கு டச் மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா இதுதான் நம்ம போன வாரம் பார்த்த மெத்தட். இப்போ பாருங்கள், 464க்கு ஃபுல் போல் வந்து நம்மளுக்கு 749. நம்மளுக்கு தேவை 49 மட்டும்தான். இதோட +42. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 4 கூட்டினோம்னா 8, 9ஓட 2 கூட்டினா 1. அப்போ 8 அல்லது 1 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 8 அல்லது 1. இப்போ இந்த 464க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 421. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஆனால் ஏ போர்டு இல்லை. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிருக்கு. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 421 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ்க்கான சான்சஸும் இருக்குது. ஸோ பெய்ட்ஸ் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு ஏ போர்டு கிடைச்சாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இப்போது இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்ப்போம். 421 ஃபுல் போர்டில் வந்து 399 இருக்குது. நம்மளுக்கு தேவை இந்த 99 தான். இதோட +24. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 2 கூட்டினோம்னா 1, 9ஓட 4 கூட்டினோம்னா 3. அப்போ 1 அல்லது 3 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர். ஃபார்மெட் படி நம்மளுக்கு 1 அல்லது 3ன்னு கிடச்சிருக்கு. தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. எல்லாமே நம்ம சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். அதாவது ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு, 1 அல்லது 3. 1 அல்லது 3 இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டு நம்பர் அல்லது ஆல் போர்டு நம்பரை கிடச்சிருக்கு. ஆனால் இந்த ட்ரா நம்ம வந்து ஏ போர்டு தான் கெஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது ஏ போர்டு சேனல். வேணும்னா நீங்கள் ஆல் போர்ட்லையும் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி பெய்ட்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெய்ட். ஸோ போன ட்ரா நம்மளுக்கு டச் கிடச்சனால இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ்க்கான சான்சஸும் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 1 3 3 1 அல்லது 1 1 3 3 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் புரியப்படலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துருக்கோம். எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்க வந்து ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் நண்பா. அதுக்கப்புறமா உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெயர் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெயர் கிடைக்காம ஏ போர்டு கிடைச்சாலும் அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 25/1/2026 சம்ருதி SM 39க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரிசல்ட் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே நம்முடைய சம்ருதி ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸிங் உருவாக்கியிருக்கோம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஓப்பனாக தான் கொடுத்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.